வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம், அதாவது 22/8/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்தி பார்த்தீங்கன்னா மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படும். இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நம்ம இந்த ஒரு தீபத்தை ஏற்றி விநாயகரை இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிறப்ப நம்மளுடைய சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்து நம்மளுடைய செல்வ வளமானது அதிகரிக்கும். அந்த தீபத்தை நம்ம எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம தொடர்ந்து பதிவை பார்க்கலாம். விநாயக பெருமான் பார்த்தீங்கன்னா கடவுளில் மட்டும் முழு முதற் கடவுள் கிடையாது. நம்மளுடைய சங்கடங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் தீர்த்து நம்மளை நல்ல முறையில் வாழ வைக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா முழு முதல் கடவுளாக இருக்கிறதுமே விநாயகர் தான். அவ்வளவு சக்தி வாய்ந்த விநாயகரை நம்ம நாளைய தினம் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப நம்மளுடைய செல்வ வளமானது கண்டிப்பாக அதிகரிக்கும். இந்த தீபத்தை எப்படி ஏற்றலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி. மகா அப்படின்னா பெரிய, சங்கடகர அப்படின்னா சங்கடங்களை தீர்க்கும் அப்படின்னு பொருள். அப்படிப்பட்ட நாளில் நம்மளுடைய துன்பங்களை தீர்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த தீபத்தை ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கணும். நாளைக்கு சாயங்காலம் 6:15 மணிக்கு மேலே தான் சதுர்த்தி திதியானது ஆரம்பிக்குது. அதனால நீங்க நாளைக்கு சாயங்காலம் 6:15 மணிக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 11 அகல் விளக்குகள் நமக்கு தேவை. இதை நீங்க புதுசா வாங்கிக்கணும். இல்லை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கையே நீங்க பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கே அந்த விளக்கை தேய்ச்சி சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா 11 அரச இலை இல்லை 11 வெற்றிலை, இது ரெண்டுல உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்க இதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி விநாயகருக்கு பிடிச்ச நெய்வேத்தியத்தில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருடைய திருவுருவ படத்துக்கு அருகம்புல் மாலை சாத்தி அதுக்கப்புறம் விநாயகர் பெருமானுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்களை வச்சுட்டு வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், தேங்காய் இது எல்லாத்தையும் வச்சுட்டு தீபம் ஏற்றணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த தீபத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த 11 இலைகளையும் 11 அகல் விளக்குகளையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பூஜை அறையில் கிழக்கு இல்லை வடக்கு இந்த 2 திசையில ஏதாவது ஒரு திசையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் நேர்கோட்ல இருக்கிற மாதிரி 11 இலைகளையும் வச்சுட்டு அரச இலையோ வெற்றிலையோ எதுவா இருந்தாலும் சரி அதை நீங்க வரிசையா அடுக்கிட்டு அதுக்கு மேல நீங்க எடுத்திருக்கக்கூடிய அகல் விளக்கையும் வச்சுட்டு நெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்திக்கோங்க. தீபம் ஏத்தினதுக்கு அப்புறம் டிஸ்பிளேல கொடுத்திருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க 27 முறை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க. மந்திரம் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இதுதான் இந்த மந்திரம். நீங்க இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லி வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் கற்பூர தீப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செஞ்சுக்கலாம். இந்த தீபம் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 1 மணி நேரமாவது அப்படியே எரியட்டும். அதுக்கப்புறம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் அங்க நடக்கக்கூடிய வழிபாடுல நீங்களும் கலந்துக்கோங்க. இந்த முறையில நீங்க நாளைய தினம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறப்ப கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத உங்களால பார்க்க முடியும். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம நாளைய தினம் வரக்கூடிய இந்த மகா சங்கடகர சதுர்த்தியில விநாயகரை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.